அந்த அம்மா பேசுற இடத்துல மழை இல்லை, அங்கிருந்து அம்மா நகலாங்க மழை கொட்டுது, மதுரையே கண்ணீர் விட்டது மாதிரி இருந்தது. 5 எழுத்து அம்மா லாஸ்டா 2010. நீங்க இதெல்லாம் வரலாறு. அங்க யாரோ ஓடுனாங்களா? எங்கேயாவது வர முடியாது, அம்மாவை பார்க்கணும், அந்த ஒரு உணர்வு இருக்கு. அதே உணர்வை நான் விஜயோடைய இந்த மாநாடுல நான் பார்த்தேன். இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. அல்ல, ஒரு மக்கள் வராங்கன்னா தன்னுடைய பொதுப்பை முடிட்டு அந்த வெயில்ல வந்து உட்கார்ந்துதான். அவர் சாயந்தரம் 4 மணிக்கு சொல்றாரு, நீங்க ஆள் பிடிச்சு கொண்டு வந்தா 12 மணிக்கு மேலதான் கொண்டு வந்து ஆள் ஃபில் பண்ண முடியும், 12 மணி 1 மணிக்கு. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி இரவே அங்க கூட்டம் வருது. அப்ப அது வந்து தானா சேர்ற கூட்டம். ரத்தக்கரை பட்டிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்களா, இவரு அவங்க அடிச்சதுல ரத்தக்கரை இல்லை, ஆனா இவர் ஏதோ சின்ன கத்தியை வச்சு கிழிச்சாருன்னு சொல்லி ஊடகத்துல வந்தது. ரத்தக்கரை பட்டிருக்கிறதுனால அது அப்படித்தானே சொல்லுவாங்க. இடிச்சவன் போனா கூட யாருக்கு உயிர் போச்சு அவங்களுக்கு தானே சாதகமான. ஒரு காவல் ஆய்வாளர் நான் ஒரு வீடியோல பார்த்தேன், போய் மிரட்டுறாரு, ஒரு பெண்ணை மிரட்டுறாரு. மிரட்டும் போது அந்த பெண்ணை பார்க்குற தோரணை ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீங்க ஊடகத்துல பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க செயலாக சில காவல்துறையினர் செய்யும் போது நமக்கு அது ஒரு கட்டுப்பாடு இல்லாம போச்சு. ஏன்னா ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சார்ந்த OPS ஆதரவாளர், மாநில கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உடல்நிலை எப்படி இருக்கு? டைஃபாய்டு வந்துருச்சு. இப்போ ஓகே தானே? இன்னைக்கு அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், இந்த மாதிரியான ஒரு விஷயம். அதாவது மக்களையும் மீட்கணும், தமிழகத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாரு. இந்த ஒரு நிலையில மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இருந்து அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? செங்கோட்டையன் அவர்களுடைய மனநிலை சரியில்லையா, எடப்பாடி அவர்களுடைய மனநிலை சரியில்லையா? மக்களே புரியாம தவிக்கிறாங்க. அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், சரி, அதுக்கு முன்னாடி கழகத்தை காப்போம், கழக தொண்டர்களை மீட்டெடுப்போம்ங்கிறது ஒரு வாசகம் இருக்குல்ல. இங்க கட்சி நாளா இருக்கு. இதை நீங்க வச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி ஒரு நாடகத்தை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. 2024 படுதோல்வி அடைஞ்சு வரலாறு, அதாவது அதிமுக வரலாற்றுல இல்லாத ஒரு தோல்வியை எடப்பாடி பழனிசாமியோட ஒற்றை தலைமையில அந்த தோல்வியை கண்டுட்டாரு. 7 நாடாளுமன்றம்னா 6 தொகுதி வச்சா கிட்டத்தட்ட 42 சட்டமன்ற தொகுதி டெபாசிட் இழப்பு. 2ஆம் இடம் விட்டு கொடுத்து 3ஆவது இடம் போய் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே 4ஆவது இடத்துக்கு கூட போயிட்டோம் சில இடங்கள்ல. அப்போ இவ்வளவு பெரிய படுதோல்வியை நம்ம தலைவர்கள் சந்திச்சதே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு படுதோல்வியை சந்திச்சது கிடையாது. அப்படி ஒரு தோல்வி வரும்போது மறுமுறை எதனால அந்த தோல்வி நம்ம பட்டோம்னு ஆராய்ந்து அதை சரி பண்ணுவாங்க. கண்டிப்பா இது தோல்வி மேல தோல்வி, 10 தோல்வி ஆகி 11 தோல்வி ஆனா கூட தன்னை முன்னிலைப்படுத்தி தான் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிர்வாகிகள் ஒரு வியாபாரியை போல அந்த கட்சியில உட்கார்ந்து இருந்து கொள்முதல் செஞ்சு பண்ணுவாங்களா, நான் இதை எடுத்துட்டேன்ப்பா, 10 ரூபா கொடுத்து இந்த பொருளை விலைக்கு வாங்கிட்டேன், நான் இப்படிதான் வச்சு நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிகளோட ஒரு நோக்கத்துல போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் வந்து செயல்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். ஒரு தோல்விக்கு பிறகு அப்போ ஒரு 6 அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. 6 அமைச்சர்கள் போய் நம்ம வந்து இன்னும் ஒரு பரிசீலனை செய்வோமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பொது வழியில சந்திச்சாங்க, பேசினாங்க, பரிசீலனை செய்வோம்னு சொல்லணும். அதுதான் ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவருக்கு அழகு. அதையும் முடியாது, அது பச்சை பொய்ன்னு சொன்னாரு. ஆனா மிச்சம் இருக்கிற 6 அமைச்சர்ல சந்திச்ச 6 அமைச்சர்ல 5 பேர் வாய் திறக்கல. இப்போ ஒருத்தர் திறந்துருக்காரு. இன்னும் கூடிய வரையில் 1-2 பேர் திறக்க போறாங்க. நாங்க சந்திச்ச நபர்களுடைய பேர் முதல் கொண்டு அவர் சொல்றாரு. ஒரு மூத்த நிர்வாகி அவரு வந்து என்ன சொல்றாரு, ஒரு 10 நாள் அவகாசம் தாருங்க, ஒரு முடிவு எடுங்க. இது வந்து இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்க்கலாம், இன்றைய இளைஞர்களுக்கோ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தை விட்டு வெளியில வரும்போது
சொல்லி சொல்லி பார்த்தாரு. செயல்பாடுகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கிற ஊழல்களையும் பிரச்சனைகளையும், அவருடைய பையனுக்கு பேர்ல என்னென்ன பிரச்சனைக்காக முத்து பேர்ல நடந்த சம்பவங்களை இது எல்லாத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டு பேசும்போது கேட்காத போது அவரும் பொது வெளியில தான் வந்து சொன்னார், மக்கள்கிட்ட தான் வந்து சொன்னார். அடுத்தது வந்து மக்கள் தீர்ப்பு தான் சொல்லி மக்கள்கிட்ட தான் அந்த எடுத்துரைச்சாருன்னா கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார். இவரு ஒரு கரத்தால கையெழுத்து போட்டாரு, இருகரம் கூப்பிட்டு மக்கள் அவங்கள இதயத்தில் வச்சுட்டாங்க. அதனால நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்கள் அதை இதயத்துல வச்சுட்டாங்கன்னா அங்க வந்து நடிக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. கருணாநிதி 10 ஆண்டு காலம் திரும்பி ஆட்சிக்கு வர முடிஞ்சுதா? நீங்க யோசிச்சு பாருங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் கருணாநிதியா திரும்பி ஆட்சிக்கு வர முடியல. அது போல செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 3 ஆண்டு காலம் போராடினார் இந்த கட்சிக்காக பாருங்கன்னாரு. இந்த பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு மோடி வேண்டாம் நம்ம சொல்லி 2024 தனியா போயிட்டாரு. அப்போ படுதோல்வி அடையிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமா இருந்தது. ஆனா மோடி வேணும்னு சுயேட்சை சின்னத்துல நின்று வேலை பார்த்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், இவங்களெல்லாம் நீங்க ஓரம் கட்டிக்கிட்டு திடீர்னு வந்து எடப்பாடி வந்து இறக்குமதி பண்ணி நீங்க தான் என்டிஏக்கு கூட்டணி தலைவர் சொல்றது அதுவும் ஒரு பெரிய அபத்தமான செயல். இதெல்லாம் மக்கள் வெறுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு போறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க மற்ற இந்த ஜோசியம் சொல்ற மாதிரி உட்கார்ந்துருந்து காதில் ஒரு மயக்க மாட்டிக்கிட்டு நீங்க போய் தமிழகத்தை பார்ப்போம் இது மக்களை மீட்போம்னு சொன்னா எந்த மக்களை மீட்க போறீங்க? உங்க வீட்டுல இருக்கிற உங்களோடு பயணித்த தொப்புள் கொடி உறவா இருக்கிறவன் கலக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீங்க போய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன்னு சொல்றீங்க. முதல்ல உங்க வீட்டை சரி பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் நாட்டை பத்தி பார்ப்போம். வீடே ஆடி போய் இருக்கும்போது நீங்க நாட்டை போய் காப்பாற்ற போறேன்னு போனா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ சரியான ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தா, இப்போ அவரு திண்டுக்கல்ல அமைச்ச அந்த ஒரு அவசர கூட்டத்துல கூட அந்த முக்கியமான 4 பேர் வந்து தங்கமணி அவர்கள், சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள், பக்கத்திலேயே இருக்கக்கூட செல்லூர் ராஜா அவர்கள் வந்து கலந்துக்கவே இல்லை அந்த கூட்டத்துல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூக்கு வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அடுத்து எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகம் அவர் வந்து அவருடைய வாய்ஸ் இன்னும் 2 நாள்ல வரும்னு நினைக்கிறேன். அன்பழகன் அவருடைய வாய்ஸும் வரும். இப்படி எல்லாம் 1-2 பேருடைய குரல்கள் வெளியில வரப்போகுது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இல்லம்மா, இவங்க எல்லாம் வந்து அதிமுகவுடைய ஒரிஜினல் வித்துக்கள். நல்லா புரிஞ்சிருங்க. எங்க இருந்தும் அதாவது மலைக்கோ காத்துக்கோ ஒதுங்கினவங்க கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நேசிச்சு புரட்சி தலைவருக்காகவே இந்த இயக்கத்துக்காக அரும்பாடுபட்டு வந்த ஒவ்வொருத்தரும் அடிபட்டு மிதிப்பட்டு சிறை சென்று வந்த தொண்டர்கள் தான் அண்ணன் சிவி சண்முகமா இருக்கட்டும், நல்லா புரிஞ்சிருங்க, அண்ணன் செங்கோட்டையனா இருக்கட்டும். இவங்க எல்லாரும் வந்து எந்த காலத்திலையும் யாருக்காகவும் கழகத்தை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சிருங்க. இப்போ அண்ணன் ஜெயக்குமார் வருவாரு. இதெல்லாமே ஒரு டீம் தான். நீங்க இடைப்பட்ட முறையில் வியாபாரத்துக்காக வந்தவங்க போல இவங்கெல்லாம் கிடையாது. பூர்வீக அதிமுகவுடைய ஒரிஜினல் வித்துக்கள். அதனால அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இவர் எத்தனை பேரை நீக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் திரும்பி வேண்டான்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்க. இதோட அவமானம் எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? ஒரு கட்சி தலைவர் நீங்க செங்கோட்டையனை நீக்கணும்னா அங்க 2000-3000 பேருக்கு ராஜினாமா பண்றான். இதை விட எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அவமானம் வேணும் சொல்லுங்க? தன்னை மாத்து கேட்கிறோம். நான் வந்து இப்ப கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவதூறா பேசணும்னு நாங்க நினைக்க வரல. ஒரே தொப்புள் கொடி உறவு அதிமுகங்கிற ஒரே நம்ம ஒரு கொடியில மலர்ந்தவர்கள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பேசி முடிவெடுத்து சமாதானமா நம்ம போய் களத்துல நின்று எதிரியை பார்க்கணும் ஒழிய நமக்குள்ள ஒரு துரோகத்தை உருவாக்கி துரோகிகளா நமக்குள்ள நம்ம அலையக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப டிடிவி அவர்கள் வந்து பாஜகவுல இருந்து வெளியே வர்றதுக்கு நயினார் அவர்கள் காரணம்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இருக்கும் பொழுது அந்த மாதிரி கிடையாது. நயினார் அவர்கள் ஆணவத்தோடு செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாம கூட்டணியை கையாள தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் நயினார் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது அண்ணன் நயினார் நாயகர் நல்ல மனிதர், நான் இல்லைன்னா சொல்லல. எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவர் அரசியலுக்கு 2001 வரதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே எனக்கு நயினார் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஃபேமிலி நான் அறிஞ்சு தெரிஞ்சோம். ஏன்னா எங்களுடைய வீடு பக்கத்துலேயே தான் அவங்களுடைய பூர்வீக வீடுகள்லாம் இருக்கு. நல்ல மனுஷன் இல்லைன்னா நான் குறை சொல்லலை. மரியாதை நிமித்தமான ஆளு. அவங்க சமுதாயத்தை வந்து எங்க மாவட்டத்துக்குள்ள குறைவான ஓட்டுகள் இருந்தா கூட
இன்னைக்கு அவர் ஒரு நாகர்கோவில் தொகுதியிலே நின்னா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு மக்கள் சக்தியை படைத்தவர். இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன். அது மாதிரி ரயில்ல ஏறினா கூட எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பாரு, மதுரை வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாரு, அப்படி ஒரு மனிதர். ஆனா கட்சி களம்னு வந்து நீங்க ஒரு கட்சிக்கு தலைவர் ஆன பிறகு அந்த கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த தர்மத்தின் பிரகாரம் யார் இருக்காங்க? அண்ணன் ஓபிஎஸ் உங்களோட ஒரு சீனியர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவரை நீங்க போய் மரியாதை நிமித்தமா பார்த்து ஒரு வாழ்த்து வாங்கணும். வாங்கினீங்களா? வாங்கலையே. அதுவே உங்களுக்கு அங்க ஒரு ஈகோ தட்டுது. நல்லா புரியுங்க. நீங்க 2001 அமைச்சர் தான், ஆனா அவர் 2001 முதலமைச்சர். நல்லா புரிச்சுங்க. உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா 5 ஆண்டு காலம் 2011 இருந்து 16 வரைக்கும் அமைச்சரவை பதவியே கொடுக்கல. உங்களை ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க. வெறும் எம்எல்ஏ தான் இருந்தீங்க. ஆனா அவருக்கு அப்படி இல்லை. நிதி அமைச்சர், கழக பொருளாளர், எதிர்கட்சி பிரிவுல எதிர்கட்சி துணைத் தலைவர், புரட்சி தலைவி அம்மாவால 20 ஆண்டு காலம் கழக பொருளாளர். இங்க இதெல்லாம் ஒரு அந்த ஒரு சீனியாரிட்டி பர்சன். அதாவது நம்மளுடைய தலைவி என்ன கொடுத்துருக்காங்க, யாரை நம்மளை மிகப்படுத்துறாங்க, அதை நீங்க ஒரு மரியாதை நிமித்தமா வச்சுக்கிட்டு அவரை போய் பார்த்து நீங்க ஒரு மரியாதை நிமித்தமாட்ட அண்ணன் சொல்லியிருக்கோம். பார்க்கல. ஏங்க திருமதி சசிகலாம்மா சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லி புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அந்த அம்மா மேல உயிரே வச்சு எப்படியெல்லாம் பண்ணினாங்க. கடைசியில ஓட்டு கேட்டு போகும்போது அந்த அம்மா படத்தையே போட்டாங்களா? அந்த அம்மா சிறைச்சாலை போன கூட எவனாவது போட்டாங்களா? சொல்லுங்க. ஏன் இதே எடப்பாடி பழனிசாமி கூட போட்டாரா? சொல்லுங்க. இதுதாங்க அந்த கால நேரம் வரும்போது அவங்க மாறிடுவாங்க. அந்த ஒட்டு இல்ல உறவு இல்லைன மாதிரி சீன் போட்டு போயிடுவாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் தெரியும். இவனை காசு கொடுக்குற வரைக்கும் தேன் தொண்டையில இறங்குறது வரைக்கும் இனிப்பா இருக்கும்பாங்க, அதுக்கு பிறகு கசக்கும்பாங்கன்னா, அதனால அவருடைய தேன் இப்ப அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால அப்படியே கூட்டமா ஒவ்வொரு இடத்துக்கா வந்துட்டு இருக்காங்க. அவரே சொல்றாருல ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்துல, ஒவ்வொரு மாவட்ட செயலும் யாரும் செலவு பண்ணலங்க, நான் தான் சொந்தமா செலவு பண்ணி கூட்டத்தையே நான் தான் சேர்க்கிறேங்கிறாரு. உண்மை. அதுவே நீங்க நடிகர் விஜய் இருக்காருல்ல, அவரோட கூட்டத்தை பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கூட்டத்தை பாருங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கூட்டத்தை பாருங்க. இதெல்லாம் வந்து எப்படி கேட்டா உணர்வோட வருவாங்க. அங்க மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புதப்பெழுத்து போடுறதும் சேரத்துக்கு தலையில வச்சு நிக்கிறதும், இதெல்லாம் வந்து ஒரு தொண்டர்கள் வந்து அணியா வரதுடைய மக்களோட ஆதரவு. எனக்கு என்னன்னா, நீங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, தொட்டுட்டேன், நீங்க வந்துட்டீங்க, சரி வாங்க. விஜய் அப்படிங்கும் பொழுது வந்து விஜய் அவர்களுடைய கூட்டம் வந்து இளைஞர்களுடைய கூட்டம், அவருடைய ரசிகர்களாக வந்து அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா தரப்பினரும் பேசுறாங்க. விஜய்க்கு வந்து அந்த பலம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாமா. இன்னைக்கு களம் வந்து நீங்க அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கம் வந்து வேரூன்றி நிக்கிற காலகட்டம், கருணாநிதியோட அவருடைய டாமினேஷன் டைம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட 72 வந்து உலகம் சுற்று வாழ்வின் படத்தே வெளியில விடாத பல பிரச்சனைகளை செஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்ததே மக்கள் தான். அதுக்கு பூரா அந்த காலம் வந்து 77 தலைவர் வந்து இப்ப எங்க மாவட்டம் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது. நான் அன்னைக்கு சின்ன பையன். அன்னைக்கு நாங்க தெரிஞ்சது, எங்க அம்மா நாங்க எல்லாரும் போய் புரட்சி தலைவர் வாராரு, சாயந்தரம் 6-7 மணிக்கு நாகராஜா திடல்ல கூட்டம்னு சொல்லி பெரிய கூட்டம், பெரிய திடல் அது. நாங்கள் போய் இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். எங்கள் வீடு கிட்டத்தட்ட அதில் ஒரு 500 மீட்டர் 1 கிலோ உள்ளதான் இருக்கும், 500 மீட்டர் உள்ளதான் வீடு இருக்கும். நாங்கள் அங்கேருந்து வந்து உட்காந்தாச்சு. எம்ஜிஆர் வாரான்னு சொல்லி இடம்லாம் பிடிச்சி போட்டுட்டு, அப்போல்லாம் அந்த காலம் அப்படி தான் டீ பிளேட்டு நட்டு வச்சிருப்பாங்க, சுற்றி நாங்கள் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிட்டு எம்ஜிஆரை பார்க்கணும்னு உட்காந்துட்டோம். தலைவர் அன்னைக்கு 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக வரல. அடுத்த நாள் காலையிலயும் வரல. காலையில கூட்டம் இருக்கு, ஃபுல்லா லைட்டு போட்டு இருக்கு. இது வந்து நாகர்கோயில்ல நீங்க எடுத்த நடந்த வரலாற நான் சொல்றேன். ஃபுல்லா இருக்கு. மக்கள் கலையில வரமாட்டாரு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லிலாம் நிறைய ஊடால திமுக காரன் பரப்புறான். எந்த கூட்டமும் கலையில, எந்த தாய்மார்களும் கலையில. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இடம் முடிச்சுட்டு திரும்பி வந்து உட்காந்து விடுவாங்க, எம்ஜிஆர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு. ஏன்னா எல்லாமே அப்பெல்லாம் பெரிய ஹான் தான், பெரிய ஹான் வச்சா அவங்க கேட்கும். அப்படி ஒரு காலகட்டத்துல தலைவர் வாராரு. எப்ப வர்றாரு? அடுத்த நாள் மத்தியானம் 2 மணிக்கு வர்றாரு. 1 மணி 2 மணிக்கு வர்றாரு. அவரோட குரல் கேட்டு போன உடனே லத்தி சார்ஜ் பண்ணி அடியெல்லாம் வாங்கினோம். திமுக மக்கள் வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்காக லத்தி சார்ஜே பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. எம்ஜிஆர் இறங்கி போன அடுத்த நிமிஷம் லத்தி சார்ஜ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஓடி அடிக்க விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் வந்து தேர்தல் என்னாச்சு? ஓட்டாச்சு. இதெல்லாம் தேர்தலில் ஓட்டாச்சு. அந்த காலகட்டத்தில் அதே போல புரட்சி தலைவி அம்மா கடைசி இப்போ மதுரை மாநாடு ஊரெல்லாம் மழை. அந்த அம்மா பேசுற இடத்துல மழை இல்லை. அங்கிருந்து அம்மா நகலாங்க மழை கொட்டுது. மதுரைய கண்ணீர் விட்டது மாதிரி இருந்தது. 5 எழுத்து அம்மா லாஸ்டா 2010. நீங்க இதெல்லாம் வரலாறு. அங்க யாரோ ஓடுனாங்களா? எங்கேயாவது வர முடியாது, அம்மாவை பார்க்கணும், அந்த ஒரு உணர்வு இருக்கு. அதே உணர்வை நான் விஜயோடைய
இந்த மாநாடுல நான் பார்த்தேன். இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. கண்டிப்பா ஏன்னா அல்ல, ஒரு மக்கள் வாராங்கன்னா தன்னுடைய பொழப்பை மூடிட்டு அந்த வெயில்ல வந்து உட்கார்ந்துதான். அவர் சாயந்தரம் 4 மணிக்கு சொல்றாரு, நீங்க ஆள் பிடிச்சு கொண்டு வந்தா 12 மணிக்கு மேலதான் கொண்டு வந்து ஆள் ஃபுல் பண்ண முடியும், 12 மணி 1 மணிக்கு. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி இரவே அங்க கூட்டம் வருது. அப்ப அது வந்து தானா சேர்ற கூட்டம். இன்னைக்கு புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் அடிச்ச விவகாரத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஜிபி அலுவலகத்திற்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்கள கைது செய்யாம நள்ளிரவுல அவரை கைது செஞ்சு 22ஆம் தேதி வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? விசிகாவுடைய நடவடிக்கைகள் அடுத்தடுத்து அதாவது அது நானும் பார்த்தேன். அதாவது டிஜிபி ஆபீஸ் கிட்ட எவ்வளவு போலீஸ் இருக்கும், அது வந்து பண்ணுனாங்கன்னு தெரியாது. ஏன்னா முழுமையான விவரங்கள் நம்ம தெரியாது. ஆனா 2 பேர் அவரை அடிக்க போறாங்க, அவரை அடிக்கிறாங்க. ஆனா அதுல இவர் பேர்ல ரத்தக்கரை பட்டிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்களா, இவரு அவங்க அடிச்சதுல ரத்தக்கரை இல்லை, ஆனா இவர் ஏதோ சின்ன கத்தியை வச்சு கிழிச்சாருன்னு சொல்லி ஊடகத்துல வந்தது. ரத்தக்கரை பட்டிருக்கிறதுனால அது அப்படித்தானே சொல்லுவாங்க. இடிச்சவன் போனா கூட யாருக்கு உயிர் போச்சு அவங்களுக்கு தானே சாதகமா இருப்பாங்க. இல்ல சார், இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டிஜிபியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ம.க. ஸ்டாலின் அவர்களுடைய விவகாரத்துக்காக தான் அவர் வந்து பாதுகாப்பு கேட்டு போறாரு. அப்ப டிஜிபி அலுவலகத்துல அப்பாயின்மெண்ட் இல்லாம போயிருக்கிறதுக்கு மொத்தத்திலே நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் இருக்கு. நீங்க வந்து டிஜிபி ஆபீஸ்ல உள்ள சூழ்நிலைகளை சொல்றீங்க. அங்கங்க இருக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்க பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அதுக்காக தான் நாங்க சொல்றோம், இந்த திராவிட இயக்கத்தை மாத்தணும், இந்த ஆட்சியை மாத்தணுங்கிறது போர்க்குடி பிடிக்கிறோம். அனுதினமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு காவல் ஆய்வாளர் நான் ஒரு வீடியோல பார்த்தேன், போய் மிரட்டுறாரு, ஒரு பெண்ணை மிரட்டுறாரு. மிரட்டும் போது அந்த பெண்ணை பார்க்குற தோரணை ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீங்க ஊடகத்துல பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க செயலா சில காவல்துறையினர் செய்யும் போது நமக்கு அது ஒரு கட்டுப்பாடு இல்லாம போச்சு. ஏன்னா இப்ப புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது காவல்துறை வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து திமுக பீரியட்ல வச்சு வாங்கிட்டாரு, அண்ணா நகர் ஸ்டேஷனு. அப்போ என்னோட அத்தானும் அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னோட அக்கா வீட்டுக்காரர் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் என் ஃப்ரெண்டு தான் அண்ணா நகரில் இருக்காரு, வேணா நீ கூட்டிட்டு போ, நான் பார்க்குறேன், நான் வேணா சொல்றேன்னாரு. அது அந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக அம்மா இருக்கும்போது நடந்த சம்பவம். நானும் ஒரு பொறுப்புல இருக்கேன். நான் வந்து சரி அத்தான் சொல்லிட்டாரு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டேஷன்ல போய் அந்த ஏசியை பார்க்குறேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணி போட்டாரு, நேரம் பாய்ஸ் கார்டனுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. இப்படி கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாரு, யாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன விசாரிச்சிருக்காங்க தலைமை கழகத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட. அவர் நேரம் அங்கே சொல்லிட்டாரு. அடுத்தது அம்மாவோட உதவியாளர் என்னோட லைன்ல வர்றாரு. சார் என்ன சார் அண்ணா நகரில் போய் ஏதாவது பஞ்சாயத்து போய் பேசுறீங்களா? இல்லைங்க, என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு ப்ராப்ளம், அதனால அங்கே அத்தான்ட்ட சொன்னேன், எங்கள் அத்தான் பார்க்க சொன்னாங்கன்னு. இல்லை வேண்டாம், எதாக இருந்தாலும் நீங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் வாங்க, நீங்கள் டேரெக்டாக போட, கன்னியாகுமரியில் என்ன பிரச்சனையோ நீங்கள் பாருங்கள், அது பிரச்சனை இல்லை, அங்கேருந்து சென்னையில் வந்து பேசக்கூடாதுட்டாரு. சரிங்க சார், திருப்பி ஓடியே போயிட்டேன். நல்ல வேலை அது அம்மா காதுக்கு போகலை. இருந்துச்சுன்னா அன்னைக்கே பதவியை பிடிக்கிட்டு விட்டுருப்பாங்க. பல பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா காவல்துறையை அவ்வளவு கண்ணியமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஏற்றபடி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு எஸ்பி பயங்கரமான குடைச்சல் கொடுத்தாரு. காவல்துறையை சேர்ந்த ஒரு எஸ்பி எனக்கு கடுமையான குடைச்சல் கொடுத்தாரு. நான் வந்து அம்மாட்ட முறையிட்டேன். அம்மா அப்படியே பார்த்தாங்க. அப்போ நிற்கிறவங்க எல்லாரும் ஏங்க காவல்துறையை பற்றி அம்மாட்ட சொல்கிறீங்களா, தவறில்லான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வேற யார்கிட்ட சொல்ல முடியும், எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு, அனுதினமும் பிரச்சனை, எனக்கு வேற ஏதாவது வழக்கு போடணும், என்ன எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியோட உடன் சேர்ந்துக்கிட்டு, எங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒரு அரசியல்வாதியோட உடன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண வேற வழி இல்லைன்ட்டு. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி. அப்போ அபூர்வர்மா சார் வந்து ஹோம் செக்ரட்டரி, அவர் டிஜிபி சார் அசோக்குமார் சார், இப்போ இருந்த உளவுத்துறை தேவகடாஷன் சார், எல்லாரும் தான் இருக்கிறாங்க, ஏடிஜிபி எல்லாருமே. என்னை வந்து கூப்பிட்டாங்க. நேராக போய் ஹோம் செக்ரட்டரி பார்க்குறேன். ஹோம் செக்ரட்டரி பார்த்துட்டு நேராக என்ன நான் சொன்னது உண்மையானு போகுது ஃபைலு. நான் அம்மாட்ட கொடுத்தது 12-1 மணிக்கு ஃபைலு. நல்ல மழை. அம்மா வந்த உடனே காலையிலே பாய்ஸ் கார்டன்லேயே உளுந்துட்டு அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு கொடுத்துட்டேன். அந்த ஃபைல் அம்மா வாங்கி பார்த்துட்டு நான் சொன்னது உண்மையா என்னங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. ஹோம் செக்ரட்டரி அபூர்வர்மா சார் நேராக கூப்பிட்டு அங்கே சொல்கிறாரு, டிஜிபி நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் போங்கன்னாரு. டிஜி ஆஃபீஸில் இருக்கேன், 2 க்ரீன் டீ தராங்க. அவ்வளோ உட்காந்துருந்து குடிக்கிறேன், பேசிக்கிட்டு வரேன்.
அப்புறம் ஒரு 6 மணிக்கு எல்லாம் பேசிட்டு வந்த பிறகு அந்த லைட் ஹவுஸ்கிட்ட நிற்கிறேன். அந்த எஸ்பி கடலோர காவல் பிரிவுக்கு மாற்றம். அம்மாவோட உதவியாளர் போய் பாருங்க ஸ்கால் ஓடிட்டு இருக்குங்கிறாங்க. புரியுது. காவல்துறையை எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுதான் எனக்கு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாடி கொண்டு வரணுங்கிறது ஒரு எண்ணம். இல்ல, ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் முதலீடுகளை ஈர்க்க போன அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிலைகள் முன்னாடி போஸ்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விவகாரம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ் முதலீடு செய்ய போய் தமிழகத்துல எவ்வளவு முதலீடு இழுத்துட்டு வந்திருக்காரு, என்ன பண்ணிருக்காருங்கிறது இல்ல இன்னும் முழுமையான முறையில நான் பார்க்கல. பார்க்காம நம்ம அது எதிரி கட்சி, ஏன்னா எங்களுடைய எதிரி கட்சி. நாங்க பேச வேண்டிய இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.